ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விலாகுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம மெரினா பீச்சு புது பொலியுடன் நம்ம சென்னையில் மெரினா பீச் வந்து சூப்பராக புதுப்பிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் உறவுகளே. இப்போ நம்ம இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் காலையில் ஒரு கூலி படத்துக்கு போயிருந்தோம். அப்போ போகும்போது சடனாக வந்து ஞாபகம் வந்தது, நம்ம சென்னை மெரினா பீச்சை வந்து அழகாக வந்து புது பொலியுடன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருந்தேன். சரி போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் போயிருந்தோம். குழந்தைங்க யாரையும் கூப்பிட்டு போகல. ஏன்னா கூலி படத்தில் வந்து சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்றதால குழந்தைங்க நாட் அலௌடு. 18 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கெலாம் வந்து சினிமா தியேட்டரில் அலோவ் பண்ணுவாங்க. அதை முடித்த கையோடையே வந்து இங்கே வந்து மெரினா பீச்சுக்கு நாங்கள் வந்துட்டோம். உண்மையிலே சொல்லப்போனால் நல்லா தாங்க பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு குப்பை கூட இல்லை. மெரினா பீச்சுனாலே வந்து எல்லாருக்கும் என்ன தாட்டுனா, சுத்தமாக இருக்காது, க்ளீனாக இருக்காது, அங்கே போனால் வந்து குழந்தைங்கள வச்சுட்டு சேஃபாக இருக்க முடியாது, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், குழந்தைங்க சரியாக விளையாட முடியாது அப்படின்ட்டு பல விதமான யோசனைகளோடு தான் வந்து நம்ம மெரினா பீச்சுக்கே கூப்பிட்டு போவோம் இல்லையா. அங்கே பக்கத்துலேயே வந்து ஸ்லம் ஏரியாவும் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து ஒரு சிலவங்க ஒரு அன்வான்டாக ஏதாவது பேசினாங்க கொண்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக நம்ம வந்து அங்கே போக மாட்டோம். ஆனால் வந்து மணல் எல்லாமே சூப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஊனமுற்றோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக ஒரு பார்க் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ட்ரன்ஸ்லேருந்தே தனியாக அந்த அவங்களுக்கு வந்து அவங்க போகிறதுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி இருக்குது. அது மணலில் போட்டு அந்த வீல் சேரை வச்சு, வீல் சேருமே எக்கச்சக்கமாக வந்து வச்சுருக்காங்க. அந்த வீல் சேர் நம்ம உபயோகப்படுத்தி நம்ம அழகாக வந்து அந்த தரை மேலே வந்து நம்ம இந்த பார்க் வழியாக வந்துக்கலாம். அந்த ஊனமுற்றோர் அவங்களாம் வந்து இந்த பார்க்கில் வந்து விளையாடலாம். கரெக்டாக இது எந்த சைடில் நீங்கள் வந்து இறங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எழிலகம் பக்கத்தில் எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க் இருக்குது. பார்க்குனா ஒரு பார்க்கு அந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கான பார்க் இல்லை, ஒரு 4-5 பார்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலால் பேரிகார்டு, மூங்கிலாலேயே வந்து ஒரு டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சேர் எல்லாமே வந்து படுத்துக்கிட்டு நம்ம இருக்கிற மாதிரி மூங்கிலே சேர்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த மூங்கிலாலேயே வந்து இந்த தென்னை மரம்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூங்கிலால் தான் பண்ணியிருக்காங்க. மூங்கிலே வந்து வரவேற்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்சம் ஆனதுமே வந்து ஐ லவ் மெரினா அப்படின்னு இந்த ஒரு சிம்பிள் போட்டு ஃபிஷ்லாம் இருக்கிற மாதிரி. இது எது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் தான் வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் அழகாக வந்து போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா மணல் பஸ்ஸை விட்டு இறங்கினதுமே நம்ம மணலில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாக வந்து டைல்ஸ் மாதிரி போட்டு அந்த மூங்கிலால் நம்மளை எல்லாமே வந்து கலர்ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. மூங்கிலால் எல்லாமே நம்மளை வரவேற்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பார்க்கவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலாலேயே வந்து ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம மெரினா பீச்சில் ரெஸ்ட் ரூமே இல்லைங்க. கொஞ்ச நாளாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அங்கேருந்து போயிட்டு வரத்துக்கு அங்கே ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி ரெஸ்ட் ரூம் இருந்தது, பொது கழிப்பிடம். இப்போ அது சமீபமாக எடுத்துட்டாங்க. நம்ம போனோம் அப்படின்னா வேறு எங்கேயாவது தான் வந்து ஹோட்டல் சைடு பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அங்கேயே வந்து மூங்கிலாலேயே ரெஸ்ட் ரூம் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்து புதுமையாக இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு இப்போது மெரினா பீச்சா இது அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்தது. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து வீல் சேர் அந்த ஊனமுற்றவங்களுக்கான வீல் சேர்.
அப்புறம் வந்து இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இங்கே மூங்கிலாலேயே பண்ணியிருக்காங்க பாருங்கள், மூங்கிலாலேயே பண்ணியிருக்காங்க. இந்த வாழை இந்த தென்னை மரம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் தான் ஹைப்ரிட் தான். ஆனால் அவங்களுக்கான தனியாக வந்து அந்த மூங்கில்லையே செஞ்சு அது தொட்டில் மாதிரி கட்டி அதில் வந்து தென்னை மரம் வச்சுருக்காங்க. அப்புறம் நூலகம் சொல்லி ஆகணுங்க, பீச்சை ஒட்டியே வந்து நூலகம் வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அந்த நூலகத்தையும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் நிறைய வேலைகள் நடந்துகிட்டே தான் இருக்குது. இன்னும் என்னென்ன அடிஷ்னலாக பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் அந்த மூங்கிலோட வேலைகள் இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வந்து ரொம்ப எச்செல்லாம் துப்பி வச்சு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ அதெல்லாமே வந்து நீட்டாக வந்து பெயிண்ட் அடித்து கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அதுவும் துப்புரவு பணியாளர்கள் வந்து எனி டைம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. நாங்கள் பார்த்தோம், நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்டே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டைமில் வந்து அவங்க நன்றியை சொல்லிக்கணும் நம்ம. ஏன்னா பொதுமக்கள் பண்ணுறது கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க, அவ்வளோத்தையும் வந்து அவங்களும் சலிச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்களே. நிறைய துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து டீ குடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சில இடத்துக்கு மட்டும்தான் உள்ளே வந்து போகணும், ஒரு சில இடத்துல வந்து வெளியே போகணும் அப்படின்ட்டு. எல்லா சைடும் போகிற வர இருந்தால் ரொம்ப டிராஃபிக் ஆகிடும் அப்படின்றதால போகிறதுக்கு ஒரு வழியும் வரத்துக்கு ஒரு வழியும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிழல் கூடைகள் அங்கங்கே வந்து மூங்கிலாலேயே நிழல் கூடைகள் வச்சு அதில் படுத்துட்ருக்கா மாதிரி சிட்டிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து குப்பை தொட்டி வந்து மூங்கிலாலேயே பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வந்து டஸ்ட்பின் மக்கும் குப்பை மக்கா குப்பை அப்படின்ட்டு 2 விதமாக பிரித்து அதை வந்து அங்கங்கே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதனால தான் மெயின்டைன் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. நான் நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளும் வந்து பொதுமக்களும் வந்து அதை கொஞ்சம் நம்ம நீட் அண்ட் க்ளீனாக நம்மளும் வச்சுக்கணுங்க. என்ன தான் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு எல்லா சலுகையும் ஒழுங்காக பண்ணி கொடுத்தாலும் நம்ம வந்து ஒரு மனசாட்சியோட நம்ம அங்கே போனால் குப்பையை வந்து டஸ்ட்பினில் போடணும், இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் வந்து செய்யக்கூடாது. பேம்பஸ் அப்படியே போடுறது, அப்புறம் குடிச்சிட்டு தண்ணி பாட்டில் அப்படியே போடுறது, அதெல்லாம் போடாமல் நம்ம அது அந்த மக்கும் குப்பை மக்கா குப்பையில் நம்ம போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து போலீஸ் வந்து எனி டைம் பாதுகாவலுக்கு இருக்காங்க. அவங்களுக்கும் தனியாக வந்து மூங்கிலாலேயே மேலேருந்து பார்க்குற மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. அந்த செட்டமும் வந்து நல்லா இருக்குது. போலீஸ் வந்து இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் உள்ளே போய் குளிக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்து உள்ளே போய் குளிக்காதீங்க, வெளியவே நீ வந்து குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உள்ளே மீறி போகிறவங்களுக்கு லட்டியால் வந்து சொல்கிறாங்க, லட்டி எடுத்து இது பண்ணி சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இப்போ பாருங்கள், அந்த பீச்லேயே நடுவில் வந்து ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க, ஸ்டேஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் ஏதாவது ஃபங்க்ஷன் எதுனா வச்சா வந்து ஸ்டேஜ் மாதிரி போட்டு டெக்கரேஷன் பண்ணி எதாவது பண்ணுவாங்க போல். அதுக்கும் வந்து இங்கே வந்து வழி இருக்குது. ஸ்டேஜ் மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுறது, நம்ம சென்னை அப்படின்ட்டு நிறைய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறாங்களே, நிறைய க்ரியேட்டிவாக இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ட்ரீட் டான்ஸ்லாம் ஆடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இது யூஸ் ஆகும். அதுவுங்க இந்த குப்பை வண்டி போது பாருங்கள், இந்த குப்பை வண்டியை அதுவே அள்ளி அதுவே குப்பையை அப்படியே வந்து அந்த பெட்டியிலே போட்டுக்கும். இது சுற்றி வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. குப்பை எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போய் அந்த குப்பை வண்டிக்காரங்க எடுத்துகிட்டே தாங்க. இது ஒரு புது சூப்பராக இருந்ததுங்க, ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. சிற்பி மாதிரி இது வந்து பிளாஸ்டிக் போல், நல்லா ஹெவி பிளாஸ்டிக்கில் ஒரு 5 சிற்பி இருக்கிற மாதிரி, அது சிட்டிங் டேபிள் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. புதுசாக இருந்தது, இனோவேட்டிவாக இருந்தது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதை பார்க்கும்போது சூப்பராக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சோம். இந்த சிட்டிங் டேபிளில் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஹெவியாக இருக்கிற பிளாஸ்டிக் தான், சிப்பி மாதிரி ஃபுல்லாக ஒயிட்டு தான், சூப்பராக இருந்தது. நாங்கள் போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 1 o'clock இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெயிலே இல்லைங்க, மிதமான வெயில் தான். வானம் மூடி திறந்துட்டு இருந்தது. எங்களுக்காகவே இருந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். பசங்க இல்லையா, நாங்கள் 2 பேர் தான் போகணுமா, ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேர் தனியாக போனது ரொம்ப ஹாப்பி. பசங்க வந்து வெளியே போயிட்டாங்க. பசங்க எங்கள் நாத்தனார் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு வெளியே அவங்க கோவில் போயிட்டாங்க. சரி நாங்கள் இப்படி போகலாமேன்ட்டு பிளான் பண்ணி இப்படி வந்துட்டோம்.
நிறைய பேர் வந்து டீ, காஃபி, பட்டாணி சுண்டல் அதெல்லாம் வேணுமா எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் தேவைப்பட்டது எல்லாம் டீலாம் வாங்கி குடித்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரோப்ளைன் வந்து நாங்கள் போகிற வரைக்குமே விடலைங்க. சுற்றி சுற்றி ரவுண்ட்ஸில் கண்காணிக்கிறாங்களா இல்லை வந்து உண்மையாலே வந்து ஏரோப்ளைன் வந்து போயிட்டு வருதா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நாங்கள் இருக்கிற வரைக்குமே ஒரு 4-5 ஏரோப்ளைன் போயிட்டு தான் வந்தது. அந்த சவுண்டுமே நல்லா இருந்தது. அந்த காற்று அலைகளோட சவுண்டு, அந்த அலைகளோட சவுண்டு மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்தது. கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாக் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பீச் தண்ணியில் விளையாடிட்டு அப்படியே வந்து ஸ்மூத்தாக நம்மளோட டே அன்னைக்கு முடிஞ்சுது. வர வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்த பிறகு குட்டீஸும் வந்துட்டாங்க. குட்டீஸும் வந்த பிறகு ரொம்ப ஜாலியாக அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களும் சரி நெக்ஸ்ட் டைம் இயர்லி மார்னிங் போகலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தியாச்சு. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து எங்களோட டே வந்து முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெசன்ட் நகர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அங்கே கொஞ்சம் நடக்க வந்து வசதியாக இருக்கும். குழந்தைங்களும் வந்து வச்சுட்டு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய வந்து வயசானவங்களாம் வாக்கிங் போவாங்க. அங்கே வந்து நம்ம முகம் சுளிக்கிற மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மெரினாவில் வந்து இதுக்காக தான் மோஸ்ட்லி நாங்கள் போக மாட்டோம். முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். அங்கே சுத்தமாகவும் இருக்காது. அதனால தான் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் மெரினாவை. பெசன்ட் நகர் தான் வந்து நாங்கள் விடிய காலையில் 5 மணிக்கெலாம் வந்து கிளம்பிடுவோம் பெசன்ட் நகருக்கு வாக் பண்ணுறதுக்கோ இல்லை சன்ரைஸ் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நடிகர்கள் கூட அங்கே வருவாங்க. நிறைய பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக வந்து நம்ம 6 o'clock அந்த மாதிரி டைமில் போகும்போது கோபி இருக்காங்க, பாக்கியலக்ஷ்மி சீரியலில் கோபி இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்கள் மீட் பண்ணி பேசிட்டு வந்தோம். அவங்க வந்து இங்கே பெசன்ட் நகருக்கு தான் தொடர்ந்து வருவாங்களாம். இந்த மாதிரி ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது வந்து வாக் பண்ணிட்டு போவாங்களாம். எவ்வளோ அழகான அலைக்காற்று, அலைகளோட சவுண்டே அவ்வளோ இதமாக இருந்ததுங்க. எனக்கு மனசே ஃபுல்ஃபில்லாக இருந்தது. மனசு ரொம்ப நிதானமாக இருந்தது. நிறைய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. இங்கே வந்த ஒரு 1/2 hour வந்து எனக்கு அப்படியே மனசே ரிலாக்ஸாக ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் வந்து பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் வந்து பெசன்ட் நகர் தான் போவீங்க, மெரினா பீச் வந்து அவ்வளோ ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து போகணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மெரினா பீச்சை கண்டிப்பாக போங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.